ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் சனி ஞாயிறு எப்போதுமே எங்கள் சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு போயிடுவோம். அங்கே போய் சமைச்ச நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் தான். இது வந்து விறகடுப்பில் செஞ்ச மண் சட்டியில் செஞ்சது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த நாட்டுக்கோழியை கடையில் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாங்கியாச்சு. நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். மண் சட்டியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஹோல் ஸ்பைசஸை நல்லா வதக்கி விட்டு அது கூட நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிய வதங்குற வரைக்கும் சேர்க்கணும். விறகடுப்பில் சமைச்சாலே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ கிராமத்துக்கு போனாலும் நாங்கள் சிலிண்டர் இருந்தாலும் டீ போடுறதுக்கு மற்ற எதுக்காவது அப்படி தான் கேஸ் யூஸ் பண்ணுவோம். அர்ஜென்ட் ஒர்க்குக்கு மட்டும்தான். மற்றபடி நான்வெஜ் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே வந்து நல்லா விறகடுப்பில் கீழே உட்காந்து அமைதியாக பொறுமையாக நல்லா செய்யலாம். டேஸ்ட் வைஸுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை மரம் வந்து எங்கள் வீட்டுக்கு கொல்லையிலே இருக்கிறதுனால வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து பறிச்சிக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. இதை மாதிரி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். எந்த மசாலாவும் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக செய்யக்கூடியது தான். இது நாட்டுக்கோழினாலே மோஸ்ட்லி கொஞ்சம் எலும்பு அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எலும்பு கறியாக பார்த்து குழம்புக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கறியாக பார்த்து வறுவல் அல்லது பிரட்டல் மாதிரி செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்கன்ட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த நாட்டுக்கோழி வந்து பிராய்லர் மாதிரி இல்லை, நல்லா வேகணும். அதனால் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு இந்த கோழிக்கறியை வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதிலையே பிரட்டி பிரட்டி விட்டு அது தண்ணி விடுற அளவுக்கு நல்லா நம்ம வேக வைக்கணும். நம்ம டவுன்லலாம் செஞ்சோம் அப்படின்னா இதை குக்கரில் விசில் விட்ருவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும் நாட்டுக்கோழி எப்போதுமே. நம்ம விறகடுப்பு அப்படிங்கிறனால பொறுமையாக வந்து இதில் பிரட்டி பிரட்டி இது பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நான் கழுவி வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் தயிரும் சேர்த்து வச்சுருந்தேன். அப்போ தான் அதில் வந்து எந்த ஸ்மெல்லு கவுச்சி ஸ்மெல் எதுவும் இருக்காது அப்படிங்கிறனால பெசரி வச்சுட்டு தான் போட்டேன். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் ரொம்ப காரமாக இருந்தால் தான் காரசாரமாக இருந்தால் தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லாயிருக்கும். மிளகு ஜீரகம் இந்த பட்டை கிராம்பு அதையுமே கொஞ்சம் வறுத்துட்டு நான் அம்மியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி பாருங்கள், இது அரைச்சி வச்ச தூள் அம்மியில் இது கூட கொஞ்சம் மிளகு ஜீரகம் இந்த பட்டை கிராம்பையும் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி நல்லா மையாக அரைச்சி அது கூட சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே வெந்தால் தான் அந்த கோழிக்கறி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான் மசாலா எல்லாம் இது கூட சேர்ந்து வரும்போது அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியது தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் சரி. இதில் வந்து தேங்காய் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. தேங்காய் இல்லாமல் வச்சா தான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டோம் அப்படின்னா அது குருமா ஸ்டைலில் மாறிடும். அதுக்கப்புறம் இது வந்து வறுவலுக்காக கொஞ்சம் கறியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் வந்து தனி மிளகாத்தூளும் அப்புறம் கறி மசாலா தூளும் கொஞ்சம் இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மூடி போட்டுக்க வேண்டியதான். இதுக்கு காய் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே குழம்பு மூடி போட்டோம்னா பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இதுக்குமே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் இந்த வறுவல் நல்லாயிருக்கும். நம்ம இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த கறியிலேருந்து வரக்கூட தண்ணி மட்டும்தான். இதுக்கு வந்து நான் எலும்பு இல்லாமல் தனி கறியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்தா வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். அந்த குழம்பு இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி இல்லாமல் வெங்காயத்தோட மட்டும்தான் இதை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் கறியும் வந்து நல்லா நம்ம வதக்கி விடுவோம். அந்த கறியிலேருந்து தண்ணி வரும், பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியிலே வந்து கறி நல்லா வேந்துடும். இதில் ஈரல் கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே இருந்தது. அதையுமே இது கூட வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதுக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள். எந்தவித தேங்காய் அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை. குழம்பு வந்து கரெக்டாக திக்காக சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். திரும்ப இதை மூடி போட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும், ஏன்னா கறி வேகணும். இந்த பக்கம் பாருங்கள், இதுக்கு வந்து கறி மசாலா பொடி மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே வந்து இந்த கறி வறுவலுக்கு அதாவது நாட்டுக்கோழி வறுவலுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும். முக்கியமாக இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, தக்காளியும் சேர்க்கவே இல்லை. அதுதான் மெயின். இந்த மாதிரி வந்து பிரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கறியெலாம் நல்லா வேக ஆரம்பித்து அப்படியே சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான மிளகாத்தூள் காரத்துக்கு
காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இதில் வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் சேர்த்தோன்னா அதையும் பிரட்டி விட வேண்டியதான். நீங்கள் எல்லாம் வந்து கேஸில் சமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கிறதுக்கும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்கும். எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நான்வெஜ் எல்லாமே இந்த மாதிரி வந்து விறகடுப்பில் சமைச்சா தான் பிடிக்கும். இங்கே பாருங்கள் குழம்பு வந்து எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போதுவே அதுவே குழம்புக்கு தேவையான பக்குவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய்லாம் ஊற்றாமலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதமுமே பக்கத்தில் நான் வடிச்சிட்டேன். அப்போ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.